வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைநாமங்களின் இணையற்ற பலன்கள் என்ற தொடரின் கீழ் இன்று 51வது தொடர். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இறைநாமம் என்னவென்றால் அல் ஹக்கு என்கின்ற இறைநாமம். அல் ஹக்கு என்றால் உண்மையாளன் என்று பொருள். இந்த இறைநாமத்தின் மூலம் ஏற்படும் பலன்களில் பல்வேறு பலன்கள் இருந்தாலும் இரண்டு முக்கியமான பலனை மாத்திரம் பார்ப்போம். ஒன்று, தொழுகையில் நமக்கு ஆர்வம் வர வேண்டும் என்றால், 5 நேர தொழுகையை நாம் இமாம் ஜமாஅத்துடன் தொழுக வேண்டும் என்றால், ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாலும் மக்ரிப் தொழுகைக்கு பின்னாலும் அல் ஹக் என்கின்ற இறைநாமத்தை 100 தடவைகள் ஓதி வந்தோமேயானால் கண்டிப்பாக 40 நாட்களுக்குள் அந்த மனிதர் தொழுகையாளியாக மாறிவிடுவார் என்று இமாம் பெருமக்கள் கூறி காட்டுகின்றார்கள். இரண்டாவது பலன் என்னவென்றால், அல் ஹக் என்கின்ற இறைநாமத்தை நாம் அதிகமாக ஓதுவதன் மூலம் நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய உடல்கள் எல்லாம் ஒளி வந்ததாக மாறும் என்று, உடல் பிரகாசமானதாக மாறும் என்று அல்லாமா சுஹ்ரவதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை அல் வக்கீல் என்கின்ற இறைநாமத்தின் மூலம் ஏற்படும் பலனை நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.